அதான் கையில் 100 ரூபா இருக்கே, போய் சாப்பிட்லாம்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எங்களை மாதிரி பசங்க தான் தெரியும், அந்த 100 ரூபா வச்சு தான் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் ஓட்டணும். அக்கா ஒரு டீ. ஹலோ தம்பி, சொல்லுமா. எப்படியா இருக்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. தங்கச்சி எப்படிமா இருக்கா? அவ நல்லா தான் இருக்காயா? சரி பார்த்துக்கோ, கேட்டேன்னு சொல்லு, நல்லா படிக்க சொல்லு. சரி சரிப்பா. சரி. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. என்ன சாப்பிட்ட தம்பி? உன் பையனா? பிரியாணி சாப்பிட்டேம்மா. நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பத்திரமா இருந்துக்கணும் ஐயா. சரிம்மா, சரி பாரு. காசு தேவைப்படுச்சுன்னா கேளு. சரி சரி. சரியா? சரிம்மா. சாப்பாடு எடுத்துட்டு எங்கடா போற? ஒரு 6 மணிக்கு டீ கடையில் பார்த்தோம்மா. சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட தெரியல. எப்போவுமே ஹோட்டல் சாப்பாடு தானம்மா சாப்பிட்றேன். எனக்கு ஒரு நாளாச்சும் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுமே. நான் அப்படி சொல்லலடா. ஊர்லேருந்து வந்து அவன்தாம்மா எல்லாரையும் பார்த்துக்கிறான். உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா குடிக்காரு, அவன் தங்கச்சி வர படிக்கிறா, எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கிறான். இப்போல்லாம் சரியாக சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. டேய் வாடா. என்னண்ணா பண்ணுற? சும்மா தான்டா. என்ன கையில்? உனக்கு தான் சாப்பாடு எடுத்துன்னு வந்தேண்ணா. டேய் நான் சாப்பிட்டேன்டா. டைம் 8 ஆயிடுச்சு, வா சாப்பிடு. சரிடா, எனக்கு கொஞ்சம் பசிக்குது. என்ன சாப்பாடு? கறி குழம்புண்ணா. கறி குழம்பா? அம்மா சொல்லிருக்கூடா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்ணா. என்னண்ணா ஆச்சு? காரமா இருக்குடா. நோ நோ, பொறுமையா சாப்பிட்ணா. தண்ணி. நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கை கழுவுண்ணா. சரிடா. தம்பி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. அண்ணன், உனக்கு பசிச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளு. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். டேய், பிறந்த நாள் அதுவும் வெளில போகலான்னு சொன்னேன், இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. என்ன மச்சான், பிறந்த நாள்லாம் வெளியே போகணுமா? நம்மள மாதிரி பசங்கள்லாம் இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுடா. டேய் ஏஞ்சி வாடா. பார்த்துக்கிறேன். சரி நீ சாப்பிடு, நான் ரூம் போகிறேன். எதுக்குடா கேட்கலாம்? தோணுச்சு வெட்டுறேன், வா. நான் ஆஃப் பண்ணவா? போய் ஆஃப் பண்ணுறா. எனக்காக நீ இவ்வளோ பண்ணுற, உனக்காக நான் என்னடா பண்ணுவேன்? மச்சான் நீ இப்படியே கடைசி வரைக்கும் இருந்தால் போதும்டா. டேய் என்னடா குழந்தை மாதிரி அழுவுற, சி வா.
சார் சொல்லுங்கள் சார். ரூம் போயிட்டுருக்கேன் சார். சார் சார் ரொம்ப டயர்டாக இருக்குது சார். இப்போ தான் சார் ரூம் போக போகிறேன். அப்படியா? சரி சார் சரி சார், நான் போகிறேன் சார். ஓகே சார். ஹலோ சார். சார் அவர்கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு வந்து வாங்கி சொன்னார் சார். சரி சார். சார் நான் கிளம்புவா சார்? ஓகே சார். ஓகே சார். இது என்ன அது கையில்? யார் நம்பர் இது? சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ. இந்த கையில் நம்பர் இருந்துச்சு. நானும் எழுதுற மாதிரி ஞாபகம் இல்லை. யார் நீங்கள்? எனக்கு உன்னை ரொம்ப நாளாக தெரியும். நான் உன்னை லவ் பண்ணுறேன். நம்ம மீட் பண்ணலாம். ப்ளீஸ் எங்கன்னு மெசேஜ் பண்ணுறேன். பாய். நம்மள ஒரு பொண்ணு லவ் பண்ணுதா?